இன்றைக்கி வந்து நம்ம இந்த பொரி வச்சு தான் ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கணும். 1 கப் பொரி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி 2 அளவு நான் எடுத்து வச்சுக்கிறேன் பொரி. ரெண்டு கப் பொரி இதில் நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துக்கின்னு இதை நல்லா நம்ம அலசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆல்ரெடி பொரியில் உப்பு இருக்கும், கொஞ்சம் டஸ்டெல்லாம் இருக்கும். அதெல்லாம் போகிறதுக்கு தான் நம்ம அலசிக்கணும். நல்லா இப்படி கையை போட்டு நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு விட்டோம்னா அதில் இருக்கிற தூசியெல்லாம் வந்துடும். இப்போ வந்து நம்ம இந்த பொரி அலசின்னு வந்துட்டோம். நல்லா வடித்து இதை பாருங்கள், தண்ணி இல்லாமல் எடுத்துக்கணும். இதை வந்து இப்போ நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணியே இல்லை. மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மோடில் எடுத்துக்கலாம். ஸ்டார்ட். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சின்னு வந்துட்டோம். எந்த பதத்துக்கு இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், எப்படி கெட்டியாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு கிணத்துல மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம கிணத்துல மாற்றியாச்சு. இப்போ வந்து இது கூட கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு ஒன்றும் பாதியமாக உடைச்சது, அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அரிசி மாவு, இப்போது கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சமாக வெங்காயம் பொடியாக நறுக்குந்து, இது கூட கொஞ்சம் நம்ம தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி பொரியிலே உப்பு இருக்கும். நம்ம உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து நம்ம டேஸ்ட்டுக்கு என்ன தேவையோ அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது நல்லா கையை போட்டு பிசைஞ்சிக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி நல்லா கலந்துக்கணும். நல்லா ஒரு நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு இப்போது நம்ம நல்லா இந்த பதத்துக்கு பிசைஞ்சு கொண்டு வந்துடணும். இங்கே பாருங்கள், ஒரு பால் டைப்பில் நல்லா இங்கே பாருங்கள் மாவு எந்த பதத்துக்கு இருக்குன்னு. கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றி இப்போ சூடு பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எண்ணெய் காயிட்டோம். இப்போது நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி பால் டைப்பில் உருண்டை பிடிச்சிக்கணும். இந்த பாருங்கள், கையில் இப்படி தட்டி வடை போல். இங்கே பாருங்கள், இப்போது எண்ணெயில் போட்டுக்கணும். எண்ணெய் மிதமான சூடாக இருக்கணும், ரொம்ப சூடு இருக்கக்கூடாது. பாருங்கள், நல்லா பிடிக்கிறதுக்கு கூட நல்லா வருது. மாவு இந்த பதத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இங்கே பாருங்கள், நம்ம கொஞ்சம் மிதமான சூடில் வச்சு திருப்பி போட்டோம்னா இந்த பாருங்கள் உடையாமல் நம்மளுக்கு நல்லா வரும். பூரி வந்து நம்மளுக்கு வீட்டில் எல்லோரும் வாங்கி தான் வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே திடீர்னு நம்மளுக்கு வடை சாப்பிட்ணுன்னு நினச்சோம்னா டக்குன்னு இந்த மாதிரி பொரி எடுத்து ஊற வச்சு இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம்.
எங்கள் பாட்டி காலத்தில் எங்கள் பாட்டி ஸ்கூல் விட்டு வந்தோடனே இந்த மாதிரி தான் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அந்த நாள்லலாம் வந்து இந்த ஆயுத பூஜைக்கு வச்ச பொரி நமுத்துச்சுன்னா நம்ம நிறைய பேர் வந்து வேஸ்ட் பண்ணிடுறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கள் பாட்டி ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வந்து செவந்துச்சு வடை. நம்ம போதும் இந்த கலரு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இங்கே பாருங்கள், கலர் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தட்டில் வச்சு டெக்கரேஷன் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், வடையை நான் புட்டு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குது, உள்ளே மேலே ரொம்ப முறுமுறுப்பாக இருக்குது. நம்ம இது கூட டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பொரியை வந்து நம்ம இனிமேல் நமுத்து போச்சுன்ட்டு கீழே கொட்டவே தேவையில்ல. இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்து டக்குன்னு இதை செஞ்சிடலாம். இந்த ரெசிப்பியை எல்லாருமே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். திடீர்னு ஃபங்க்ஷனோ இல்லை வீட்டுக்கு விருந்தாலேயே வந்துட்டாங்கன்னா கூட நம்ம டக்குன்னு இந்த பொரி வடை செஞ்சிடலாம் நம்ம. ஏன்னா பருப்பு ஊற வச்சு வடை சுடுறதுக்கு டைம் ஆகும். ஆனால் இது டக்குன்னு செஞ்சிடலாம். அதனால் வந்து நம்ம இனிமேட்டு பொரி வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.